அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய வேல்கட ஈசன். இந்த பதிவில் ஒரு சுவையான உணவுக்கான பேர் விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த உணவு என்னென்னா தேனுக்கான பேர் விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். அதோடு தேனுக்கான ஆங்கில சொல்லான ஹனி என்ற சொல்லும் எப்படி வந்தது என்பதற்கான விளக்கம் தான் இந்த வீடியோத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல தேனுக்கான பெயர் விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆதியில் தமிழர்கள் எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் உயிர்களுக்கும் பெயர் வச்சாங்கன்றத ஒரு சுருக்கமாக முதல்ல பார்த்துரும். ஆதியில் தமிழர்கள் எப்படி சொற்களை உருவாக்கினாங்கன்னா ஏரண முறைப்படி தான் சொற்களை உருவாக்கினாங்க. அதாவது லாஜிக்காக தான் ஒவ்வொரு சொல்லையும் உருவாக்கினாங்க. லாஜிக்கலாக எப்படி சொற்களை உருவாக்குறாங்கன்னா சில உயிர்கள் ஏற்படுத்துகிற ஓசைகளை கொண்டே அந்த உயிர்களுக்கான பெயரை வைப்பாங்க. உதாரணத்துக்கு மாடுக்கு ஏன் மாடுன்னு பேர் வருதுன்னா மா கூட்டல் இடு, அதாவது மா எனும் ஓசையை இடுவதால் அதற்கு மாடு என்று பெயர் வந்தது. இப்படி தான் மாடுக்கான பெயர் வந்தது. அப்போ ஓசை எழுப்பாத ஜடப்பொருளுக்கு எப்படி பெயர் வச்சுருப்பாங்கன்றதையும் பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை இப்போ பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ செடி இருக்குது. அதுக்கு ஏன் செடின்னு பேர் வச்சாங்க? செடிகள் பெரும்பாலும் 1 அடி 2 அடி 3 அடி 5 அடி வரைக்கும் தான் வளரும். அதாவது ரொம்ப உயரமாலாம் வளராது, ஒரு 5 அடி அளவுக்கு தான் செடிகள் வளரும். அதனால் அடி என்ற சொல்லி செடின்னு ஆச்சு. இப்போது ரொம்ப உயரம் வளராது என்ற தன்மையில் இருப்பதனால செடிக்கு அடி என்ற சொல்லி செடின்னு ஆகுது. அதே போல் இன்னொரு சொல்லியும் பார்ப்போம். இப்போ கொய்யா பழம் இருக்குது. அதுக்கு ஏன் கொய்யா பழம்னு பேர் வைக்கிறாங்க? அதுக்கு என்ன தன்மை இருக்குது? பெரும்பாலும் பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பறித்து வச்சாலே பழுத்துரும். ஆனால் கொய்யா பழத்தை மட்டும் பார்த்திங்கன்னா பெரித்து வைத்தால் பழுக்காது. அதுக்கு காரணம் அது செடியிலே பழுத்தா தான் உண்டு. அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. அது என்ன தன்மைனா செடியிலே இருந்தால் தான் பழுக்கும். அப்போ பெரித்தால் பழுக்காது என்ற பொருளில், அதாவது கொய்தால் பழுக்காது என்ற பொருளில் கொய்யா பழம் என்று பெயர் வந்தது. கொய்தல் என்றால் பறித்தல் என்று பொருள். இதுவரைக்கும் நாம் ஓசைகளை கொண்டு எப்படி பெயர்கள் வைத்தாங்கன்னு பார்த்தோம். ஓசை எழுப்பாத ஜடப்பொருளுக்கு எப்படி அந்த தன்மைக்கு ஏற்றவாறு பெயர் வச்சாங்கன்னு பார்த்தோம். இப்போ நாம் தேனுக்கான பெயர் விளக்கத்துக்கு வருவோம். தேனுக்கு அப்படி என்ன தன்மை இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையான உணவு. நீண்ட நாள் வச்சுருக்கலாம், அதாவது கெடவே கெடாதான், ரொம்ப நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கூட வச்சுருக்கலான்றது சொல்லக்கூடிய பண்பு உடையது தான் தேன். அது மட்டுமல்ல, தேனை நாம் அதிகமாக உட்கொண்டால் உடல் சூட்டுத்தன்மை அதிகரிக்கும். அப்போ தேனுக்கு சூட்டோடு தொடர்புடைய தன்மைகள் நிறையவே இருக்குது. சூட்டு உடம்பு உள்ளவங்க தேனை ரொம்ப குறைவாக தான் எடுத்துக்கணும். குளிர்ந்த உடம்பு உள்ளவங்க தேனை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். குறிப்பாக மலை பிரதேசம் குளிர் பிரதேசங்களில் உள்ளவங்க தேனை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். ஆனால் வெப்பமான பகுதியில் வாழ்கிறவங்க தேனை ரொம்ப அளவாக தான் எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துனா உடல் சூட்டு அதிகமாகிடும். அதனால தான் நம்ம தேனை நீரில் கலந்து சாப்பிட்றோம். அதனால தான் நமக்கு அதுக்கான பேர் தேநீர்னு பேர் வச்சுக்கிறோம். அதாவது தேனும் நீரும் சேர்ந்த கலவை தான் தேநீர். அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில் 1 ஸ்பூன் தேனை கலந்து சாப்பிடும்போது அதோட தன்மை, ஹீட்டோட தன்மை குறைஞ்சி கொஞ்சம் நமக்கு அதை டைலூட் பண்ணி சாப்பிடுறதுனால சூட்டோட தன்மை குறையும். இங்கே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். தேனோட வண்ணத்தை பார்த்தீங்கன்னா லைட் மஞ்சள் கலரில் இருக்கும். அது அப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சில தேன்கள் பார்த்திங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் இருக்கும். சிவப்பும் மஞ்சளும் கலந்த வண்ணத்துலேயும் இன்னும் டார்க்காகவும் இருக்கும். அப்போ இந்த வண்ணங்கள் பார்த்திங்கன்னா வெப்பத்தோடு தொடர்புடைய வண்ணங்கள் தான். அதாவது தீ பார்த்திங்கன்னா மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு கலவை தான் தீயோட வண்ணம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கேயும் நம்ம தீயோடு தொடர்புபடுத்தக்கூடிய அளவுக்கு தேனோட தன்மையும் இருக்குது. ஆக வெப்பத்தன்மையோடு தொடர்புடைய தான் தேன் என்பது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வெப்பத்தன்மையோடு தொடர்புடைய பேர் தான் ஆதியில் தமிழர்கள் தேனுக்கு பேர் வைத்திருக்க வேண்டும். இப்போது நம்ம தேனுக்கான சொல்லாய்வு பார்ப்போம். தீ கூட்டல் அன், தீ அன், தே என், தேன். அதாவது வெப்பத்தை உடையது என்ற பொருளில் தேன் என்ற பெயர் ஆதியில் தமிழர்களால் தேனுக்கு வைக்கப்பட்டது. அடுத்தது ஆங்கிலத்தில் தேனை ஹனி என்று அழைப்போம். இந்த சொல் எப்படி வருதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், தேனோட வண்ணம் வெப்பத்தோடு தொடர்புடைய வண்ணமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். தேனோட வண்ணத்தையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துலையும் சிவப்பு நிறத்துலையும் இருக்கும். மஞ்சளும் சிவப்பும் கலந்த கொஞ்சம் டார்க் நிறத்துலையும் இருக்குன்றதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். பொதுவாக பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் போன்ற பழங்கள் எல்லாமே மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். தேங்காய் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதோட தன்மை முற்றிய தன்மையில் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். ஆக பெரும்பாலும் பழங்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். பழத்துக்கு கனின்னு ஒரு பேரும் இருக்குது. அதாவது கனிந்த பழங்கள் பெரும்பாலும் மஞ்சள் நிறத்திலே இருக்கும்.
கனிந்த நெருப்பும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். மஞ்சளும் சிவப்பும் கலந்த நிறத்தில் தான் வந்து இருக்கும். இந்த கனி என்ற சொல் தான் ஆங்கிலத்தில் ஹனி என்று ஆனது. இப்போ அந்த சொல்லாய்வு பார்ப்போம். கனி, ஹனி. இந்த சொல்லாய்வு சரியாக இருக்குதா அப்படின்றதுக்காக ஆங்கில சொல்லாகரதியில் தேனுக்கான அதாவது ஹனி என்ற சொல் எப்படி வந்ததுன்னு இணையத்தில் தேடி இருந்தபோது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மஞ்சள் நிறத்தோடு தொடர்புடைய வண்ணத்தில் இருப்பதனால்தான் இதுக்கு வந்து ஹனி என்ற சொல் வந்ததாக சொல்கிறாங்க. அதாவது பொன்மஞ்சள் நிறத்தில் இருப்பதனால் இதுக்கு ஹனி என்ற சொல் வந்ததாக சொல்கிறாங்க. ஆக ஆங்கில சொல்லாகராதியும் படியும் தேனை குறித்த ஹனி என்ற சொல்லும் கனி என்ற தமிழ் சொல்லிலிருந்து வந்தது என்பதை இந்த ஆய்வின் மூலம் நாம் உறுதிப்படுத்துகிறோம். அன்பான தமிழர்களே, இறுதியான ஒரு வேண்டுகோள். இந்த சேனலில் தமிழ் மொழியுடைய சிறப்பம்சங்களை தான் நம்ம அதிகமாக வெளியிட்டிருக்கோம். அதனால் இந்த காணொலிகள் எல்லாமே ஒவ்வொரு தமிழர்களும் பார்க்க வேண்டிய காணொலி. இதில் கேலி கூத்துக்கள்லாம் நம்ம போட போகிறதில்ல. அதெல்லாம் நம்ம அதுக்கான தளமும் இது இல்லை. அதனால் ஒவ்வொரு தமிழர்களும் இந்த காணொலியை மட்டும் இல்லை, இனி வர இருக்கும் காணொலிகள் எல்லாத்தையுமே உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிருங்க. குறைந்தது ஒரு ஆளுக்காச்சும் பகிருங்க. எல்லா ஊர்களுமே இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கிராமப்புறங்களையும் வாட்ஸ்அப் குழு இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குழுலாம் இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்தாலே அது இன்னும் பல பேருக்கு போய் சேரும். படிக்கிற கல்லூரி பள்ளி மாணவர்கள்லாம் அவசியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆசிரியர்கள் உட்பட நம்ம மொழியுடைய சிறப்பு தன்மைகள் தெரியாமலே எல்லாருமே படிக்கிறாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த விடயங்கள்லாம் செய்கிறோம். அடுத்த விடயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.